இப்போல்லாம் ஏப்ரல், மே மாதம் வந்துட்டாலே இந்த வெயில் வாட்டி வதக்கி எடுத்துருமேனு தான் தோணுது. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஆனுவல் எக்ஸாம் எப்படா முடியும், லீவ் எப்படா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கனவுலேயே மிதந்துட்டு லீவு விட்டா போதும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படியோ பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தைன்னு இப்படி யாராவது வெளியூரில் இருப்பாங்க. அவங்க பசங்களோட லீவுக்கு வந்துட்டா சொல்லவே வேணாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் இந்த கோடைக்காலம் அப்படிங்கிறது நொங்கு, வெள்ளரிக்காய், முக்கியமாக இந்த திருட்டு மாங்காய் இல்லாமல் ஃபுல்ஃபில்லே ஆகும். அதுலேயும் நொங்கு வெட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டாலுமே சேர்ந்துருவோம். 4 பேர் சேர்ந்து நொங்கு வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருந்தாலும் பத்தாது. அந்த நொங்கு சாப்பிட்றதே ஒரு தனி கலைதாங்க. ஒழுங்கா சாப்பிட தெரியலனா பெருத்த அவமானமா போயிடும். கட்டை விரல்ல நோண்டி சிந்தாம செதறாம சாப்பிடணும். நொங்கு சாப்பிட்றதுக்கு கூட இத்தனை போட்டியும் சண்டை இருக்குமான்னு தெரியாது. ஆனா கடைசி அந்த 3 கண்ணுல இருக்க நொங்கு எடுக்கிறது தாங்க பெரிய சண்டையாவே இருக்கும். வேற எதுக்கு நொங்கு வண்டி சேர்த்ததான். அதுவும் அந்த நொங்கு வண்டிக்கு குச்சி சேர்த்த ஊர்ல இருக்க ஊஞ்ச மரத்தையெல்லாம் மொட்டை அடிச்சு வச்சிருப்போம். அதுவும் அந்த நொங்கு வண்டியை டெக்கரேஷன் பண்றதுல தனி அழகுதாங்க. சைக்கிள் டயர் டியூப்பை சின்னதா கழிச்சு அதுல வேளாமுள்ள வச்சு ஓட்டிட்டு ஓடும்போது டப்பு டப்புன்னு வர்ற சவுண்டை கேட்கும் போதே இந்த புல்லட் RX 100லாம் அதுக்குள்ள எம்மா தரம்.